ஸோ வெல்கம் டு டேப் ஐஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி போஸ்ட் ஆஃபீஸோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தாச்சு. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், அப்ளை பண்ணலாம், எந்த எக்ஸாமும் இல்லை. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஸோ அதில் வந்து நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. சார் இந்த கட் ஆஃப்க்கு எனக்கு வந்து வேலை கிடைக்குமா, இல்லை இவ்வளோ மார்க் இருக்குது எனக்கு கிடைக்குமா, நான் எம்பிசியில் இருக்கேன் இது கிடைக்குமா, எஸ்சியில் இருக்கேன் இந்த மார்க் கிடைக்குமா, பிசியில் இருக்கேன் இந்த மாதிரி கிடைக்குமா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இருக்குது. வேகன்சி டீட்டெயில்ஸ், கடந்த ஒரு 2 வருஷம் வேகன்சி டீட்டெயில்ஸ் அனலைஸ் பண்ணி எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும், இப்போதைக்கு நம்ம எவ்வளோ கட் ஆஃப் வந்து அப்ளை பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்னது, அதில் எப்படி அப்ளை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷனில் தான் கொண்டு போகிறோம். சும்மா ஒரு கொஞ்சம் நேரம் தான் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப கிறிஸ்பாக தான் இருக்கும். நான் என்னன்றத முக்கியமான விஷயங்கள் எல்லாத்துக்கும் காமனாக இருக்க டவுட்ஸ் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரி, ஃபஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும், ஜென்ரல்னு இருக்கும், பிசி இருக்கும், எம்பிசி இருக்கும். இந்த எம்பிசிலே என்ன வரும், டிஎன்சி, டிஎன்டி, இதெல்லாம் வந்து எம்பிசி இந்த லெவல்லே வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சி இருக்கும், இந்த எஸ்சிலே எஸ்சிஏ இருக்கும், அப்புறம் எஸ்டி இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு மேஜராக இருக்க கம்யூனிட்டி வைஸ். இது இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டில். இப்போ இதே சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னு வைங்களேன். இப்போ நம்ம இந்தியா போஸ்ட் அப்படின்றது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடான போஸ்ட் அப்படின்றனால இந்த ஜென்ரல் என்ன சொல்லுவாங்கன்னா யூஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அன்ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரல் கேட்டகரினா எந்த ஒரு இது இல்லாமல் இருக்கிறது, சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்காமல் இருந்தால் ஸோ யூஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அன்ரிசர்வ்டு கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிசியாக இருக்கட்டும், இந்த பிசியாக இருக்கட்டும், எம்பிசி, டிஎன்சி, டிஎன்டி, இது எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓபிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதர் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓபிசி. இந்த ஓபிசிலேயே பார்த்தீங்க அப்படின்னா கிரீமி லேயர், நான் கிரீமி லேயர் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். நம்ம எப்பயுமே ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி நான் கிரீமி லேயரில் தான் வாங்கணும். நான் கிரீமி லேயர் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த வருஷத்துக்கு ஒரு 8 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும் சம்பளம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் இன்கம் சர்டிஃபிகேட்டை வச்சு ஃபஸ்ட் அப்ளை பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஓபிசி எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிடுறேன். ஓபிசி சர்டிஃபிகேட் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஸ்டேட்டில் நீங்கள் பிசியாக இருக்கலாம், எம்பிசியாக இருக்கலாம், டிஎன்சி, டிஎன்டி யாராக இருந்தாலுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் போகிறப்போ ஓபிசி அப்படின்னு வாங்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கணும். இன்கம் சர்டிஃபிகேட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பக்கத்தில் இருக்க இ-சேவை மையத்தில் போயிட்டு நம்ம இன்கம் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணணும். நம்ம வந்து என்னோட ஆண்டு வருமானம் இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்ளை பண்ணணும். அதுக்கு ஆதார் கார்டு, ஸோ ரேஷன் கார்டு ஜெராக்ஸ், ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. நீங்கள் அங்கே பக்கத்தில் இருக்க இ-சேவை மையத்தில் போய் கேட்டுக்கோங்க என்ன கேட்குறாங்க அப்படின்றது. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை வச்சு இன்கம் சர்டிஃபிகேட் நம்ம அப்ளை பண்ணணும். இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணோன்னா எல்லாமே ஆன்லைன் தான் உங்களுக்கு. நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் 2-3 நேரம் இருக்குது இ-சேவை மையத்தில் டேரெக்டாக அந்த கலெக்டர் ஆஃபீஸ் கிட்ட போய் அப்ளை பண்ணிங்கன்னா 60 ரூபா கேட்பாங்க. இல்லை ப்ரௌசிங் சென்டர் அந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 150 to 200 ரூபா அந்த ரேஞ்சு கேட்பாங்க. ஆனால் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 60 ரூபா தான். நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு டேரெக்டாக நம்ம அப்ளை பண்ணுறது 60 ரூபா தான். ஃபஸ்ட் இன்கம் அப்ளை பண்ணுறோம்னா நம்மளுக்கு வந்து TN - போட்டு ஒரு நம்பர் வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம சர்டிஃபிகேட் நம்பராக இருக்கும். அது அப்ளை பண்ணி ஒரு மேக்ஸிமம் ஒரு வாரத்தில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடும், இன்கம் சர்டிஃபிகேட். நான் சொல்கிறேன் மேக்ஸிமம், மினிமம் ஒரு 3 நாள் 4 நாளில் கூட வரலாம். ஏன் அப்படின்னா அந்த கையெழுத்து ஒவ்வொரு ஆஃபீஸராக கையெழுத்து போட்டு உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ஆளுக்கு போகணும். ஸோ அப்படி போனால் தான் நம்மளுக்கு சர்டிஃபிகேட் வரும். இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்கம் சர்டிஃபிகேட். இன்கம் சர்டிஃபிகேட் வந்துருச்சு அப்படின்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இன்கம் சர்டிஃபிகேட்டை வச்சு ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த டீட்டெயில்ஸ் தான், ஒரு ரேஷன் கார்டு ஒரிஜினல், ஆதார், இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனோம், இன்கம் சர்டிஃபிகேட் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனோம்னா ஓபிசி அப்ளை பண்ணிடலாம். ஓபிசி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு ஒன் வீக்கில் வந்துடும். ஸோ 1 வீக்கில் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இதை வச்சு நம்ம வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண, நீங்கள் பிசி, எம்பிசி, டிஎன்சி, டிஎன்டி எல்லாருமே ஓபிசியில் வந்துடுவீங்களா? அப்போ ஓபிசியில் வந்தால் இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் அப்ளை பண்ணலாம். இல்லை எனக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் வேறு லேட் ஆகும், இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு தோணுது அப்படின்னா நீங்கள் ஜென்ரலில் கூட அப்ளை பண்ணலாம், யூஆரில் அப்ளை பண்ணலாம், யூஆர்லையும் அப்ளை பண்ணி போகலாம். ஸோ இதுக்கான கட் ஆஃப்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகே, இந்த இன்கம் சர்டிஃபிகேட்டுக்கும் ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கும் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்கம் சர்டிஃபிகேட் இருக்குல்ல, இது நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கலாம். எப்போ வாங்கினாலும் அதோட வேலிடிட்டி 1 இயர், 1 வருஷம். இன்கம் சர்டிஃபிகேட்டோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 1 இயர் இருக்கும். நீங்கள் எப்போ இன்றைக்கி வாங்கினீங்கன்னா அடுத்த வருஷம் இந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும். 1 வாரம் கழிச்சு வாங்குறீங்கன்னா அடுத்த வருஷம் அந்த 1 வாரம் கழிச்சு வரைக்கும் வேலிடிட்டி இருக்கும். ஆனால் ஓபிசி சர்டிஃபிகேட்டு அப்படி கிடையாது. நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட்டு எப்போ வாங்கினாலும் உங்களுக்கு March 31 அது என்ன ஆயிரும், எக்ஸ்பயர் ஆயிரும். ஏன் அப்படின்னா அதோட வேலிடிட்டி வந்து March 31 வரைக்கும் தான். நீங்கள் வந்து ஏப்ரல் மாதம் வாங்கினாலும் மார்ச் வரைக்கும் தான், நீங்கள் ஜனவரியில் வாங்கினாலும் மார்ச் வரைக்கும் தான். அப்போ நீங்கள் ஏப்ரலில் வாங்கினாலும் சரி, ஜனவரியில் வாங்கினாலும் சரி, March 31 வரைக்கும் தான் வேலிடிட்டி. அப்போ March 31 அப்புறம் என்ன பண்ணணும், நம்ம திருப்பி ஏப்ரல் மாதம் வரப்போ இன்னொரு ஓபிசி வாங்கணும்.
ஸோ வேலிடிட்டின்றது ஓபிசிக்கு அந்த மார்ச் 31 வரைக்கும் தான். அப்போ இது வரைக்கும் வாங்காதவங்க இருந்தீங்கன்னா இப்போ அப்ளை பண்ணி வாங்கிடுங்க. வாங்கிட்டு திருப்பி நீங்கள் என்ன பண்ணணும், ஏப்ரல் மாதம் 2 மாதம் கழிச்சு ஏப்ரல் மாதம் வந்துடும் இல்லையா, அப்போ ஏப்ரல் வரப்போ திருப்பி நீங்கள் இன்னொரு ஓபிசி வாங்கணும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒன்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இதே இன்கம் சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் அதை ஓபிசி அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம், பிரச்சனை கிடையாது. திருப்பி நீங்கள் இன்கம் அப்ளை பண்ணணும் அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா இன்கமோட வேலிடிட்டி 1 இயர் தானே, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஓபிசியோட வேலிடிட்டி மார்ச் 31 முடிஞ்சிடும். ஸோ இந்த நம்ம டவுட்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க, நான் எம்பிசியாக இருக்கேன், நான் வந்து பிசியாக இருக்கேன், இந்த மாதிரி கிடைக்குமா, அப்ளை பண்ணலாமா அப்படின்னு. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து எதுக்கில் வருவீங்கன்னா ஓபிசி நான் கிரீமி லேயர் தான் வருவீங்க. எப்போ அப்படின்னா அந்த ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்குள்ளே இருக்கும், அந்த மாதிரி சில விஷயங்கள், குரூப் பி போஸ்ட் இல்லாமல் இருக்கணும், அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுற இடத்துல போய் கேட்டாலே அவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ இது உங்களுக்கு நான் கிரீமி லேயர், நீங்கள் ஓபிசி வாங்கிட்டு நான் கிரீமி லேயராக இருக்கான்னு மட்டும் பார்க்கணும். ஸோ இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டில் டைரெக்டாக நான் கிரீமி அப்படின்னு இருக்காது, யூ ஆர் நாட் அ கிரீமி லேயர் அப்படின்னு தான் இருக்கும். அப்போ நாட் அ கிரீமி லேயர் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நான் கிரீமி லேயரில் தான் வரும். ஸோ அதில் வந்து கன்ஃபியூஷன் வேணாம். இதுதான் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பிசி எம்பிசி எல்லா டிஎன்சி எல்லாமே ஓபிசியில் வருவாங்க அப்படின்றத ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்துருக்காங்க. சரி எனக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்க தெரில, இல்லை வாங்க லேட் ஆகுது, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜென்ரலில் போட்டு அப்ளை பண்ணலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. மற்றபடி எஸ்சி எஸ்டிக்கு பிரச்சனையே கிடையாது, நம்ம இங்கேயும் அங்கேயும் ஒரே தான், நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வச்சு கூட அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்து கட் ஆஃப் பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக கட் ஆஃப் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு முன்னாடி வருஷங்களில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து ஒரு ஓவர்வியூவாக தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ 2024லையும் இந்த எக்ஸாம் போட்டாங்க, 2025லையும் போட்டாங்க, 2026லையும் போட்டாங்க. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து 24, 25, 26 எல்லாத்துலேயுமே போட்டிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்பேர் பண்ண வந்து ஓவரால் வேகன்சி நம்மளுக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ வேகன்சி அப்படின்றதான். ஸோ ஓவரால் வேகன்சி 2024 பார்த்தீங்கன்னா ஒரு 44,000 ப்ளஸ் போட்டாங்க. நான் சொல்கிறத ஒரு அப்ராக்சிமேட் தான், 44,000 ப்ளஸ் போட்டாங்க. 2025 பார்த்தீங்கன்னா ஒரு 21,000 ப்ளஸ் போட்டாங்க. இப்போ போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 28,000 ப்ளஸ். அப்போ இதெல்லாம் வந்து ஓவராலாக இந்தியாவில் ஓவரால் வேகன்சி எல்லா ஸ்டேட்டும் கலந்து, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, மத்திய பிரதேஷ், குஜராத், ராஜஸ்தான் சொல்லிட்டு எல்லாம் கலந்து ஒரு வேகன்சி. சரி, இப்போ இதுக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போடுவாங்க. இப்போ சர்க்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சர்க்கிள் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும். நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணுறப்பே என்ன சர்க்கிள் அப்படின்னு கேட்பாங்க, தமிழ்நாடு சர்க்கிள் அப்படின்னு சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் டிவிஷன் கேட்பாங்க, நிறையா டிவிஷன் இருக்கும், சென்னை டிவிஷன், ஈரோடு டிவிஷன், திருப்பூர் டிவிஷன், மதுரை டிவிஷன், கோயம்புத்தூர் டிவிஷன். அந்த டிவிஷன் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே என்னெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, அங்கே என்னெல்லாம் வந்து கேட்டகரிக்கு எந்தெந்த இடத்துல போஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும். நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப அதை வந்து ஒரு 20 போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்குன்னு வைங்களேன், நீங்கள் 20யுமே 1, 2, 3, 4, 5ன்னு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்கணும். ஸோ எக்ஸாம் அப்ளை பண்ணுறப்ப இப்படி கொடுத்து தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கும் அப்படின்றத நான் சும்மா சின்ன ஒரு கிறிஸ்பாக சொல்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு இதை பார்த்துடலாம். ஓகே, தமிழ்நாடோட வேகன்சி பார்த்தீங்கன்னா இந்த டைமில் அரௌண்ட் 3,700 ப்ளஸ் இருந்துச்சு. அப்போ ஒரு 3,700 வேகன்சி கிட்ட 2024 போட்டிருந்தாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 1,800 to 2,200 வேகன்சி கிட்ட போட்டாங்க. இது வந்து வேரி ஆச்சு. ஃபர்ஸ்ட் வந்து 1,800, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 2,200 வரைக்கும் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்போ 2026 பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 ப்ளஸ் வேகன்சி போட்டிருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக 2,000 ப்ளஸ், ஒரு 2009 நினைக்கிறேன் அக்யூரேட்டாக. அப்போ 2,000 ப்ளஸ் வேகன்சி போட்டிருக்காங்க. இது மேபி என்ன ஆகலாம், கண்டிப்பாக ஓரளவுக்கு இன்க்ரீஸும் ஆகலாம். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு தெரியாது. இப்போ நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க, இந்த வேகன்சி போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் நடுவில் சில நேரங்களில் இன்க்ரீஸும் பண்ணுவாங்க. அதுக்கு தனியாக ஒரு நோட்டீஸ் சொல்லுவாங்க, இவ்வளோ வேகன்சி நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு ஒரு நோட்டீஸும் வரும். ஓகே, இதுதான் இந்த கரண்ட்டாக லாஸ்ட் ஒரு 3 வருஷத்துக்கான டேட்டா. சரி, இப்போ நம்ம இந்த வருஷத்துக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்கணும், நம்ம இப்போ நிறையா சேனலில் பார்த்துருப்பீங்க, ஒரு 350 இருந்தாலே போதும், இவங்க மார்க் வாங்கிடலாம், அவங்க மார்க் வாங்கிடலாம், இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஆக்சுவலாக அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து என்னன்றத ஒரு ரியாலிட்டியை பார்த்துடலாம். இப்போ 2026 ஒரு நார்மலாக சொல்லணும் அப்படின்னா இப்போ ஜென்ரல் இருக்காங்க, ஓபிசி இருக்காங்க, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ். ஸோ இந்த கேட்டகரி இடபிள்யூஎஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இடபிள்யூஎஸும் இருக்கும். ஸோ வந்து இந்த கேட்டகரி தான் இருக்குது. இப்போ ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோர் தென் 97% வேணும். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், மோர் தென் 97% மார்க் இருக்கணும். அப்படி நீங்கள் வந்து எவ்வளோக்கு மார்க் எடுத்திருக்கீங்க, அதாவது 500 600 பார்த்து நீங்கள் 97% மார்க் இருக்கணும் அப்படின்றது முக்கியம். ஓபிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 95%. அப்போ மோர் தென் 95%. இப்போ வந்து ஒரு 500க்குன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 485 to 500 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். இப்போ இது வந்து ஒரு 475 to
அதாவது above 475 அப்படின்னு தான் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ண ட்ரை பண்ணலாம். சரி, அது எப்படி எனக்கு கன்ஃபார்மாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது. நம்ம வந்து ஒரு நம்பிக்கையில் அப்ளை பண்ணுறது தான். இது நம்மளுக்கு கிடைக்கும், கிடைக்காமையும் போகும். ஏன் அப்படின்னா, இது எதுவுமே வந்து நம்ம எக்ஸாம் எழுதியோ இல்லை வந்து நம்ம அடுத்த ஒரு ஹியூமன் கால்குலேட் பண்ணியோ வர எக்ஸாம் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் பேஸ் தான். நீங்கள் எக்ஸாம் மார்க் அப்ளை பண்ணுறீங்க, எவ்வளோ மார்க்ஸ் எத்தனை பேர் எடுத்திருக்காங்கன்னு பார்த்து அப்ளை பண்ணவங்க லிஸ்ட்டை ஃபில்டர் பண்ணி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர் தான் ஜென்ரேட் பண்ண போகுது ஒழிய மற்றபடி ஹியூமன்ஸோட இதில் வந்து ரொம்ப கம்மி தான். ஹியூமன்ஸ் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ணல பெருசாக நம்ம ரெக்ரூட்மெண்ட்டில். அதனால எல்லாமே சிஸ்டம் பேஸ்ட் அப்படின்னால நம்மளுக்கு கன்ஃபார்மாக கிடைக்குமா கிடைக்க முடியாது கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. சரி, அது போக இந்த மார்க்கு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, எப்பயுமே இந்த போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பிடிஎஃப் விடுவாங்க ரிசல்ட்டு. அந்த ஃபஸ்ட்டு பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 98% வாங்கினவங்களுக்கு தான் வேலை கிடச்சிருந்துருக்கும். 98%, எபோவ் 98% அந்த மாதிரி தான் வேலை கிடச்சிருக்கும். சரி, அப்புறம் எப்படி நம்ம வந்து 95 சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு லிஸ்ட் இருக்குல்ல, இது மாதிரியே செகண்ட் லிஸ்ட் விடுவாங்க, தேர்ட் லிஸ்ட் விடுவாங்க, அரௌண்ட் 6 to 8 லிஸ்ட் வரைக்கும் விடுவாங்க. ஸோ ஃபஸ்ட் லிஸ்ட், செகண்ட் லிஸ்ட், தேர்ட் லிஸ்ட், ஃபோர்த் லிஸ்ட்னு ஒரு 6 to 8 லிஸ்ட் வரைக்கும் விடுவாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப இதுதான் ஃபைன். இது மோர் தென் 95% இருக்கவங்க அப்ளை பண்ணாங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறோம். அவ்வளோதான். இப்போ எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 92 to 95% இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். எஸ்டி வந்து ஒரு 90% to 95% அப்படி இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். இடபிள்யூஎஸும் அதே மாதிரி தான், ஒரு 92 to 95%. உங்கள் மார்க்ஸ் எவ்வளவோ அதில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்போ மார்க்ஸ் அடிப்படையில் பார்த்தா ஒரு 500க்கு 485க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி அப்ளை பண்ண ட்ரை பண்ணலாம். ஓபிசி 475க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ண ட்ரை பண்ணலாம். எஸ்சி எஸ்டிக்குமே அதே மாதிரி ஒரு 465 அந்த மாதிரி ஒரு 450க்குள்ள அந்த ரேஞ்ச். ஸோ இதெல்லாம் 450 அந்த ரேஞ்ச் வரும். ஸோ அந்த இதெல்லாம் பார்த்து நீங்கள் எவ்வளோ மார்க் இருக்கீங்க அப்படின்றத பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ பாய்ஸுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, ஒரு 100 ரூபா ஒரு எக்ஸாம் ஃபீஸு, கேர்ள்ஸுக்கு ஃப்ரீ தான். அதனால் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள். அதனால் நம்ம இந்த மார்க் மேலே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து சான்ஸ் இருக்குது கிடைக்கிறதுக்கு. கிடைக்காம போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ அப்ளை பண்ணுறப்ப என்னெல்லாம் டவுட்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து இது கேட்பாங்க. ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 2 இதை வச்சு போடுவோம். ஒன்று இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ரெண்டுக்குமே ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபர்தர் ப்ராசஸ் இருக்கும். உங்கள் பேர் என்ன, அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன கேட்டகிரியில வருவீங்க, ஜென்ரலாக ஓபிசியா எஸ்சியா எஸ்டியான்னு சொல்லிட்டு ஒரு இது வரும். அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு மெசேஜ் வந்துடும். அதை வச்சு நீங்கள் திருப்பி லாகின் பண்ணணும் உள்ள. ஸோ லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நீங்கள் ஃபில் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிருக்கும். ஸோ அடுத்து வந்து அட்ரஸ் மட்டும் கேட்கும். அட்ரஸ் ஃபில் பண்ணிட்டு அப்படியே நெக்ஸ்ட் பேஜ் போனீங்க அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்குறப்ப உங்களுக்கு வந்து அதில் எஸ்எஸ்சி அப்படின்னு இருக்கும். எஸ்எஸ்சினா என்ன அப்படின்னா, இங்கே வந்து எஸ்எஸ்சி அப்படின்றத நம்ம 10th அப்படின்னு சொல்கிறோம். அதாவது என்ன அப்படின்னா செகண்டரி ஸ்கூல் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அது வேறு எஸ்எஸ்சி, இது வந்து செகண்டரி ஸ்கூல் சர்டிஃபிகேட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 10th சர்டிஃபிகேட், 10th குறிக்கிறது தான் எஸ்எஸ்சி, செகண்டரி ஸ்கூல் சர்டிஃபிகேட் அப்படின்றது. நம்மளுக்கு தெரியும் 10th அப்படின்றது செகண்டரி. அப்போ 11th 12thலாம் பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே தான். அப்போ எஸ்எஸ்சி அப்படின்னா செகண்டரி ஸ்கூல் சர்டிஃபிகேட் தான். இந்த 10th வந்து உங்களுக்கு 10th மெமோ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ரோல் நம்பராக இருக்கட்டும், இல்லை ரெஜிஸ்டர் நம்பராக இருக்கட்டும், இல்லை சர்டிஃபிகேட் நம்பராக இருக்கட்டும், ஏதோ ஒரு நம்பர் உங்களுக்கு தெரிஞ்ச 10th சர்டிஃபிகேட்டில் இருக்கும். அதை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் மெட்ரிகுலேஷன் படிச்சிருந்தீங்கன்னா அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸ்டேட் லெவல் மெட்ரிகுலேஷனா வித் ஆங்கிலோ இண்டியனா ஆர் நான் ஆங்கிலோ இண்டியன் அது மாதிரி கேட்டிருப்பாங்க. அந்த வருஷம் பார்த்துக்கோங்க, எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஸ்டேட் போர்டாக இருந்தீங்கன்னா ஸ்டேட் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்து தமிழ்நாடுன்னு கொடுத்து அதுக்கும் வருஷம் கொடுத்துருப்பாங்க. சரி, ஓகே, நான் கொரோனா பேட்சாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணுறப்பே பண்ணீங்க 2020 இல்லை என்ன அப்படின்றத நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. இயர் ஆஃப் பாசிங் கேட்பாங்க. அது கொடுத்தோன்னே உங்களுக்கு அந்த ஃபார்ம் வந்துடும். ஸோ ஃபார்ம் எப்படி வரும்னா கோவிட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டே வந்துடும். ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கோவிட் பேட்ச் அப்படின்னு வந்தவங்களுக்கு வந்து என்னது மார்க் இருக்காதுல்ல, அப்போ அவங்களுக்கு பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு மட்டும்தான் கேட்கும். அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டியதில்லை. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கொரோனா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துமே ஒரு 66.66% தான் நம்ம மார்க்காக கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன்லேயே சொல்லியிருந்தாங்க, நம்ம நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருந்தோம். அப்போ கோவிட் பேட்ச் இருக்கவங்களுக்கு இந்த மார்க் தான் வரும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி அப்ளை பண்ணலாமா அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதுலேயும் கொடுத்துருப்பாங்க சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து கிரேட் பாயிண்ட்ஸா இல்லை மார்க்ஸா அப்படின்றதையும் உங்களுக்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க கிரேடில் இருக்கா உங்களுக்கு இல்லை மார்க்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி லோக்கல் லாங்குவேஜ் வந்து கேட்டிருப்பாங்க, தமிழ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறப்ப. எஜுகேஷன் நீங்கள் மார்க்ஸ் கொடுக்குறது இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ எஜுகேஷன் ரிலேட்டடாக அப்ளை பண்ணுறதுல டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவரால் ஓவராலாக நான் எல்லாமே சொல்லிட்டேன். எக்ஸாம்ஸில் எப்படி 10th எப்படி அது சிபிஎஸ்சி என்ன, கொரோனா பேட்ச் என்ன, நம்ம ஸ்டேட் போர்டாக இருக்கோமா இல்லை மெட்ரிகுலேஷனாக இருக்கோமா, எல்லாருமே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத சொல்லியாச்சு. ஸோ இதுதான் நம்ம ஓவராலாக நம்மளுக்கு பொதுவான டவுட்ஸ் வந்து இந்த பிசி எம்பிசி அப்ளை பண்ணலாமான் இருந்துச்சு. அது ஓபி சர்டிஃபிகேட் வாங்கி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படி இல்லாதவங்க ஜென்ரல்லையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ கட் ஆஃப் டீடைல்ஸ் லாஸ்ட் இயர் வேகன்சியை கம்பேர் பண்ணி இந்த வருஷம் எவ்வளோ வேகன்சி இருக்குது, எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் நம்ம அப்ளை பண்ணால் நம்மளுக்கு வேலை கிடைக்க சான்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தாச்சு. ஸோ எக்ஸாம் அப்ளை பண்ணுறதையும் பார்த்தாச்சு. ஸோ இதுதான் ஓவராலாக பொதுவாக எல்லாரும் டவுட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தது. இது போக வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதுக்காக ரிப்ளை பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ.